நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான வழிவேதனைகளை அடைந்து அதன் மூலமாக இந்த மார்க்கத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் என்றால் அவருடைய வாழ்வு என்பது எந்த அளவிற்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். மேலும் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், 3வது அத்தியாயம் 68வது வசனத்திலே கூறுகின்றான், இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹிம் அல்லதீன தபஉ வ ஹாத நபியு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். இப்ராஹிமின் மீது நீங்கள் உரிமை கொண்டாட வேண்டும் என்றால், அவரின் மீது உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் யார் என்றால் அவரை பின்பற்றக்கூடியவர்கள். அவருடைய இந்த நபி, இந்த உலகத்திற்கு வந்த நபி அவரின் மீது உரிமை கொண்டாடலாம். மேலும் யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இப்ராஹிம் மீது உரிமை கொண்டாடலாம். உரிமை கொண்டாடுவது என்றால் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு நபி, எங்களுடைய முஸ்லிம்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர். அவர் என்னுடைய நபி, அவருடைய வாழ்வியலை நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவரின் மீது உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் அவர் காட்டி தந்த அந்த மார்க்கத்தை, அவருடைய வாழ்க்கையை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த அளவிற்கு சோதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள், அதை எந்த அளவிற்கு வென்றெடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால், அவர்களினுடைய பிறப்பு முதல் அவர்கள் இறந்து மண்ணில் புதைக்கப்படக்கூடிய நேரம் வரை எல்லா சோதனைகளையும் அனுபவித்தவர்களாகத்தான் இருந்தார்கள். முதலில் பிறந்தவுடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் இறைவனாக இருக்க முடியும்? அப்பொழுது அந்த மக்கா நகரத்தில் எல்லாருமே அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சிலை வணங்கிகளாக இருந்தார்கள், மறுப்பாளர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அவர்கள் சிந்திக்கிறார்கள், சிலைகள் வணக்கத்திற்கு தகுதியானதாக இருக்க முடியாது. அந்த சிலைகளை படைப்பதே ஒரு மனுஷன், அந்த மனுஷனை படைச்சவனால் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும். எப்படி இந்த சிலை வணக்கத்திற்கு தகுதியானதாக இருக்க முடியும் என்று சிந்தித்து சிலை வணக்கத்திற்கு தகுதியானதில்லை என்று முடிவு செய்கிறார்கள். அதற்கு பின்னாடி பகல்ல பாக்குறாங்க, சூரியன் இருந்து எல்லாருக்கும் வெளிச்சம் தருது, பூமி ஃபுல்லா தன்னுடைய கதிரை வீசி வெளிச்சத்தை தருது. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த சூரியன் தான் இறைவனாக இருக்க முடியும் போல, இந்த சூரியன் தானே எல்லாருக்கும் வெளிச்சம் தருது, அதுதான் அல்லாஹ் என்று நினைக்கிறார்கள். பார்த்தா இரவு நேரம் ஆனதும் அந்த சூரியன் மறைந்து விடுகிறது, இரவானதும் நிலவு உதிர்கிறது. அந்த நிலவை பார்த்தால் நிலவு இரவுகள்ல வெளிச்சம் தருது. அப்பொழுது நினைக்கிறார்கள், இல்ல சூரியன் இரவான மறைஞ்சிருது, அப்ப நிலவுதான் அல்லாஹ்வாக இருக்க முடியும் என்று யோசிக்கிறார்கள். அதற்கு பின்னாடி காலையில அந்த நிலவும் மறைஞ்சிருது. அப்ப இந்த நிலவும் இறைவனாக இருக்க முடியாது என்று முடிவு செய்கிறார்கள். அப்ப சூரியனும் இறைவன் இல்லை, நிலவும் இறைவன் இல்லை என்றால் இந்த சூரியனையும் நிலவையும் யார் படைத்தானோ அவன் தான் இறைவன் என்று கூறும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் நபியாகிய பிறகு இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அவர்கள் யாருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இருந்தது என்றால், அந்த ஊரில அல்லது அந்த நகரத்துல யார் இந்த மனிதர்களுக்கு தவறான வழிகளை காட்டுகின்றார்களோ, யார் சிலை வணக்கங்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய தந்தையிற்கே மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. எப்படி என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யார் என்றால் அந்த சிலைகளை உருவாக்கக்கூடியவர். எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுக்க வேண்டுமோ, எதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் இதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்களோ அதையே தன்னுடைய இறைவன், தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் செய்கிறார். அதை தடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அவர்கள் என்ன செய்கிறாங்க, உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கிறாங்க, தன்னுடைய தந்தை முதல் கொண்டு எடுத்துரைக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் இப்ராஹிம் ஒரு முட்டாளு, அவரு வித்தியாசமா எதுவும் சொல்லின்னு இருக்கிறாரு, நம்ம காலமா இந்த சிலைகளை தானே வணங்கிக்கிட்டு இருக்கோம், இது இல்லை இறைவன், ஒரே ஒரு இறைவன்
சிறுவன் தான், அவனை பார்க்க முடியாது என்று கூறுகிறார். அவர் ஒரு முட்டாள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறுகிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஊர் மக்களால் இந்த அளவிற்கு தொந்தரவு படுத்தப்பட்டும் அவர்களுடைய பழி சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டும் அதற்கு பிறகு ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு திருவிழாவுக்கு போறாங்க. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிடுறாங்க. வாப்பா திருவிழாவுக்கு போகலாம் என்று கூப்பிடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி விடுகிறார்கள், எனக்கு உடம்பு முடியல, நான் வரல என்று கூறுகிறாங்க. அப்போ அவர்கள் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த சிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றார். அந்த சிலைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைக்கிறார். அதை உடைத்து விட்டு அதே கம்பை இருக்கக்கூடிய பெரிய சிலை இடத்துல வச்சுட்டு போயிடுறார். இப்போ அந்த திருவிழா முடிந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரும்பும் பொழுது பார்த்தா எல்லா சிலைகளும் உடைந்திருக்கிறது. அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இது நிச்சயமா அந்த இப்ராஹிமோட வேலையா தான் இருக்கும், இப்ராஹிம் தான் இந்த சிலைகள் எல்லாம் உண்மை கிடையாது, இந்த சிலைகள் எல்லாம் இறைவன் கிடையாது என்று கூறிக்கொண்டிருந்தார் என்று கூறும் பொழுது அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நீ தான் பண்ணியா என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இல்லை, நான் பண்ணல, இந்த சிலைகளை நான் உடைக்கல, அந்த பெரிய சிலை கிட்டதான் அந்த கம்பு இருக்குது, அந்த பெரிய சிலை கிட்ட போய் கேளுங்க என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர்கள் யோசிக்கிறார்கள், சிலையால எப்படி பேச முடியும், சிலையால எப்படி பேச முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதைத்தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கின்றேன், அந்த சிலையை நான் அடிச்சு உடைக்கும் பொழுது அந்த சிலையாலே தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, அந்த சிலையாலேயே அதை ஒருவர் அடித்து உடைக்கும் பொழுது அந்த சிலையாலே அதை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி இந்த மனிதர்களை அதால் பாதுகாக்க முடியும் என்று ஒரு அறிவு சார்ந்த கேள்வியை கேட்டு மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள். அப்பொழுதும் அந்த மூடர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும், இப்ராஹிம் நம்முடைய தெய்வங்களை எல்லாம் வீணாக்கிட்டாரு, தெய்வங்களை எல்லாம் உடைச்சிட்டாரு, அவருக்கு தண்டனை வழங்கணும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தீக்குண்டத்தை உருவாக்குறாங்க. அந்த தீக்குண்டத்தை உருவாக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழுத்து சென்று அந்த தீக்குண்டத்துல போட போறாங்க. இன்றைக்கு வாழக்கூடிய நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், அல்லாஹ் என்ற ஒருத்தவன் கிடையவே கிடையாது, இஸ்லாம் என்ற மார்க்கம் உண்மை கிடையாது, இந்த சிலைகள் தான் உண்மையான கடவுள் என்று கூறி வழிதவரக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய உறுதி இருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கண் முன்னே சுட்டரிக்கக்கூடிய தீக்குண்டம் இருந்தும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இறுதி நேரத்திலும் கைவிடாமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், அந்த நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாக மாறு என்று கூறியவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி அந்த நெருப்பு குண்டத்தில் வீசுகிறார்கள். அதே போல அந்த தீக்குண்டமும் அந்த நெருப்பும் அவருக்கு குளிர்ச்சியானதாக மாறுகிறது. இப்படி தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற சூழ்நிலையில் இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்தவர் தான் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த கேள்வியை இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் கிட்ட, நீங்க இந்த மாதிரி சிலையை வணங்குங்கிறீங்களே, இந்த சிலை உண்மை கிடையாது என்று கூற வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் அறிவு சார்ந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்போம்னு நினைச்சோம்னா அவர்கள் பதிலிற்கு கேட்பாங்க, நீங்க மட்டும் தர்காவில சென்று இறந்த ஒரு மனிதரை சடலத்தை வணங்குகிறீர்களே, இறந்த ஒரு மனிதரின் சடலத்தை வணங்கி அவர் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு போய் பிரார்த்தனை செய்வார் என்றீங்களே, அது மட்டும் சாத்தியமா என்று அவர்கள் திருப்பி கொண்டு கேள்வியை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கின்றோம். இப்படி அதற்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தீக்குண்டத்தில் இருந்து தப்பித்து அதற்கு பின்னாடி நிம்மதியான வாழ்வை வாழ்ந்தார்களா என்றால் அப்பொழுதும் நிம்மதியான வாழ்வில்லை. அம்மை ஹாஜிரா அம்மையார் அவர்களை திருமணம் செய்த பிறகு அவர்கள் ஒரு அரசனிடத்திலே கொடுங்கோலன், அவன் ஒரு சரியான கொடுங்கோலன், பெண்களிடத்திலே தவறான முறையில் அணுகக்கூடியவன், பழகக்கூடியவன், அவனிடத்திலே சிக்கிக் கொண்ட பிறகு அந்த அரசன் என்ன செய்யறானா, ஹாஜிரா அம்மையாரை அழைத்து சென்று தவறான முறையில ஈடுபட ஆரம்பிக்கிறான். அப்போ ஹாஜிரா அம்மையார் என்ன செய்யறாங்க, அவர்களும் இஸ்லாத்தில் உறுதி நிலையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த கொடுங்கோலனிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொடுங்கோலனை நொடிப்பு நோய் இழுப்பு நோய் கீழே விழ செய்கின்றார். அதற்கு பிறகு குணமாகி மீண்டும் ஹாஜிரா அம்மையார் இடத்திலே தவறான முறையில் வருகின்றான். மீண்டும் ஹாஜிரா அம்மையார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், மீண்டும் அவன் இழுப்பு நோய் கீழே விழுகிறான். இப்படியாக 3 முறை நடந்த பிறகு, நீங்க என்னமோ ஒரு தந்திரம் செய்றீங்க, நீங்க ஏதோ ஒரு
தந்திரவாதியா இருப்பீங்க போல என்று அந்த அரசன் கேட்கும் பொழுது, இது என் அல்லாஹ்வினுடைய வேலை, என்னுடைய இறைவன் என்னை பாதுகாக்கின்றான் என்று அந்த கொடுங்கோலனிடத்திலே, உயிரை பறிக்கக்கூடியவனிடத்திலே ஒரு உறுதித்தன்மையோடு கூறுகின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட உறுதித்தன்மை என்பது இன்றைக்கு வாழக்கூடிய நம்மிடத்தில் இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு பிற பிற மாநிலங்களில் எல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றிக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய சகோதரர்களாகிய முஸ்லிம்கள் சித்திரவதைப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்மையும் இந்த மாநிலத்தில் சித்திரவதைப்படுத்தினால் நிச்சயமாக நம்மில் பலர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அளவிற்கு தான் உறுதி நிலைப்பாட்டோடு இருக்கின்றோம். சரி, இதற்கெல்லாம் பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதற்கப்புறமாவது நிம்மதியான வாழ்வை வாழ்ந்தார்களா என்றால் அதுவும் இல்லை. பல காலமாக தவம் இருந்து அவருடைய முதுமை பருவத்திலே அல்லாஹ்விடத்திலே பல்வேறு பிரார்த்தனைகளை அவர்களுடைய வாழ்வு முழுவதும் பிரார்த்தனை செய்து இறுதி காலத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு குழந்தையை தருகின்றான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த முதுமை பருவத்தில பல்வேறு காலமாக தவம் இருந்த பிறகு முதுமை பருவத்தில அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுக்கின்றான். அப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குழந்தை இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல நம்மோடு தற்காலிக உலகத்துல வாழக்கூடியவர்கள் தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றுட்டாங்கன்னா அந்த குழந்தைக்காக எந்த அளவிற்கு வேண்டும் என்றாலும் மார்க்கத்தை பின்பற்றினால் உனக்கு சிரமமா இருக்குன்னா அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேணாம் என்று கூறக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தையின் மீது பாசம் கொண்டவர்களாக அவர்களை கவனிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு சோதனை ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான், இப்ராஹிமே, நீங்கள் உங்களுடைய மனைவி ஆகிய ஹாஜிரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாலைவனத்திலே சென்று விட்டு விடுங்கள். தண்ணி இருக்காது, வெளிச்சம் இருக்காது, ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்படிப்பட்ட பாலைவனத்திலே, நடு பாலைவனத்திலே உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய புதல்வனையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன செய்யறாங்க, அவர்களை இழுத்து சென்று அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு எதுவும் பேசாம திரும்பி வராங்க. அப்ப ஹாஜிரா அம்மையார் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன எதற்காக இங்க விடுறீங்க என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் பேசாம அமைதியா வராங்க. இப்படியாக 3 முறை ஹாஜிரா அம்மையார் கேட்கிறார்கள், அதற்கு எதுவும் சொல்லாமலே இருக்கிறாங்க. இறுதியா ஹாஜிரா அம்மையார் கேட்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையாட்டுகிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் தானே உங்களுக்கு கட்டளையிட்டான், அவன் எங்களை பாதுகாப்பான், இந்த பாலைவனத்தில் விட்டுட்டு செல்லுங்கள் என்று கூறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிவிடுகிறார். இன்றைக்கு நம்ம யாராவது நம்முடைய மனைவியை கொண்டு போய் நடு பாலைவனத்துல நம்முடைய குழந்தையையும் நம்மளுடைய மனைவியையும் விட்டுட்டு வரணும்னா உடனே நம்மளே யோசிப்போம், முதல்ல அல்லாஹ் சும்மா ஏதோ சொல்லிட்டான் போல, வேற ஏதாவது காணிக்கை செலுத்திடலாம், வேற ஏதாவது பரிகாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவுளியா கிட்ட போய் உட்கார்ந்துருவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த அவர்கள் தவம் இருந்து பெற்றெடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜிரா அம்மையாரையும் அந்த பாலைவனத்துல விட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் கதறாங்க. தண்ணீர் இல்லாமல் அழுத பிறகுதான் அங்கே எந்த ஒரு தண்ணீருக்கும் வாய்ப்பில்லாத ஒரு நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதத்தை செய்து ஜம்ஜம் தண்ணீரை உருவாக்குகின்றான். இப்படி ஏராளமான சோதனைகளை கண்டவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் நம்முடைய முன்மாதிரியாக மாற முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒன்றாக, வழிகாட்டக்கூடிய விளக்காக மாறுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மை போன்ற இளைஞர்கள் எல்லாருக்குமே, குழந்தைகள் எல்லாருக்குமே, வயோதிகர்களுக்குமே, கணவன் மனைவிகளுக்குமே, யாருக்காக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு என்பது மிகப்பெரிய உதாரணமாக, வழிகாட்டியாக மாறுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கடந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு சோதனை வருது. என்ன சோதனை வருதுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். ஹாஜிரா அவர்களுடைய கனவுல வருது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவது போல கனவு வருது. என்னன்னா, ஹாஜிரா அம்மையாருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்த புதல்வனாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவதாக கனவு காண்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதறி போய்
ஹாஜிரா அம்மையார் இடத்திலே இந்த தகவலை சொல்லும் பொழுது ஹாஜிரா அம்மையாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பதறாங்க. இதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அவர்களுடைய புதல்வனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று அனுமதி கேட்கிறாங்க. இஸ்மாயிலே, உன்னை அரைத்து பலியிட சொல்லி அல்லாஹ்வினிடத்தில் கட்டளை வருவதாக நான் கனவு கண்டேன், அதற்கு நீ அனுமதி கூறு என்று கூறி தன் பெற்ற பிள்ளையிடத்திலே அவரை அரைத்து பலியிடுவதற்காக போய் அனுமதி கேட்கிறாங்க. இதே இந்த காலத்தில் வாழக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடியவர் அந்த வெறும் கனவுதான் என்று கூறி மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடும். அது உண்மையிலேயே அல்லாஹ் நம்ம இடத்துல வரப்போவதில்லை. அப்படி உண்மையே வந்தாலுமே என்னடா இது, கஷ்டப்பட்டு பெற்றோம், கஷ்டப்பட்டு வளர்த்தோம், அல்லாவே தந்துட்டு அல்லாவே கேட்கிறானே, என்னால எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன், அவன் தான் வளர்ந்து என்னை காப்பாத்தணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வளர்ந்து சம்பாதித்து எனக்கு உணவு போடுவான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவன் என்னன்னா அல்லாஹ் என்னன்னா அவனை அறுத்து பலியிடுன்னு கூறுறானே என்று மறுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தன்னுடைய மகனிடத்திலே சென்று அனுமதி கேட்கிறாங்க. அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி இருந்தால், இது அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை அறுத்து பலியிடுங்கள் என்று கூறுகிறார்கள். இன்றைக்கு ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிள்ளையிடத்திலே ஒரு வேலை சொன்னா கூட அதுக்கு பதில் யோ போயா நீ போய் வாங்கிக்க, எதுக்கு நான் போகணும் அப்படின்ட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதே நேரத்துல இன்னைக்கு போய் நம்ம உன்னைய அறுத்து பலிவிட சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டுக்கிறான்னு சொன்னோம்னா, எனக்கும் ஒரு கனவு வந்துச்சு வாப்பா, கனவு வந்துச்சான், உனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு கேட்டா அதற்கு அந்த புள்ள சொல்லும், உன்னைய அறுத்து பலியிட சொல்லி எனக்கு எல்லாம் கட்டளை இட்டான். இப்படி நம்ம இப்படி சொன்னோம்னா அவங்க திருப்பி இப்படி சொல்ற அளவிற்கு இஸ்லாம் அவர்களுடைய மனதிலே இருக்குது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருந்தால் என்னை தாராளமாக அறுத்து பலியிடுங்கள் என்று கூறி இஸ்லாத்திற்காக அந்த அளவிற்கு துணிந்து நின்றவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதன் பிறகு அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாளை எடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக பாதையிலும் படுக்க வைக்கிறாங்க. அவர்களை அறுப்பதற்காக கத்தியை போங்கி வீசுறாங்க. ஆனால் அவர்களுடைய கழுத்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்து அறுபடவில்லை. அந்த வாள் அவர்களை அறுக்கவில்லை. எதற்காக என்று கூறி மீண்டும் அடிக்கிறாங்க. அப்பொழுதும் அறுபடவில்லை. கோபத்துல என்ன செய்றாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையின் மீது ஓங்கி அடிக்கிறாங்க. பாறையே இரண்டா பழக்குது. ஒரு பாறையே இரண்டா பழக்கக்கூடிய அளவிற்கு கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாளால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தை அறுக்க முடியவில்லை. அது அல்லாஹ்வினுடைய கட்டளை. அதற்கு பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று கூறுகின்றார். இந்த விஷயம் என்பது, இந்த ஒரு ஹதீஸ் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை உணர்த்துகின்றது. இஸ்லாத்தின் மீது அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் நபிமார்களுக்கும் எந்த அளவிற்கு உறுதி நிலைப்பாடு இருந்தது அதை கூறுகின்றது. அதன் பிறகு அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக துணிந்தவர்களாக இருந்தார்கள் அதை கூறுகின்றது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை உதாரணம் படுத்தி காட்டுவதற்கு மிக இலகுவானதாக இருக்கின்றது. இப்படி ஏராளமான சோதனைகளை கண்டு வாழ்ந்து மறைந்து நம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் தான் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்களே அல்ல என்று கூறக்கூடிய அளவிற்கு இன்றைய மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய நபி என்பது நமக்கு தெரியும், இஸ்லாத்திற்காக அனுப்பப்பட்ட நபி என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய நபி அல்ல, எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி அப்ரஹாம் என்ற பெயரை அவர்களாக கூறுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், நீங்கள் நபிக்கு கூறுகின்றான், யாருக்கு? நம்மளுடைய நபி முஹம்மது நபிக்கு கூறுகின்றான், நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் முஸ்லிம்களில் ஒருவராக இருந்ததில்லை. அல்லாஹ்வே கூறிட்டான், அவர் முஸ்லிம்களில் ஒருவராக இருந்ததில்லை. அப்புறம் எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த நபியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்களே, அவர்கள் நம்மை பார்த்து பொய் என்று சொல்றாங்க. அவர்களுக்கு அப்படிப்பட்ட மார்க்கம் என்பதும் உண்மை கிடையாது. அந்த நபி ஆகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்ரஹாம் என்ற பெயரில் அவர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களும் கிடையாது. இப்படி பிற மதத்தவர்கள் எல்லாம் நம்முடைய நபியை உரிமை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டான், அவரை உரிமை கொண்டாடக்கூடிய தகுதி, உரிமை யாருக்கு இருக்கிறது என்றால், யார் அவரை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தன்னுடைய மகளையும் அறுத்து பலியிட
துணிந்தாங்கல்ல, அந்த அளவிற்கு யார் உறுதி நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்களோ, அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் தான் உண்மையானது என்பதை நிறைவேற்றினார்களோ, அதே அளவிற்கு யார் அவரின் மீது நாட்டம் கொண்டவர்களாக, அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது. யார் இந்த நபியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் மீது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உரிமை இருக்கின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ்வை யார் நம்புகிறார்களோ, உண்மையான இறைவன் அல்லாஹ் தான் என்று உலமாரை யார் எண்ணுகிறார்களோ, சும்மா வாய் வார்த்தையால சொல்லாம ஐவேளை தொழுகையை மட்டும் மித்தவங்க பார்க்கணும் என்பதற்காக சொல்லுவாம, உண்மையிலேயே தனியாக இருந்தாலும் அல்லது வெளிப்படையாக இருந்தாலும் மக்களோடு இருந்தாலும் யார் அல்லாஹ்வை மட்டும் கூர்ந்து நோக்கியவர்களாக, அல்லாஹ்வை மட்டும் நினைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இப்ராஹிமின் மீது உரிமை கொண்டாட உரிமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார். ஆனால் இன்றைக்கு யார் இறைவனை மறுத்து வாழ்கின்றார்களோ, யார் நபிகள் கூறியதை எதையும் பின்பற்றாமல் மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பதே உண்மை கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய நபியை விட்டுக் கொடுக்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது உரிமை கொண்டாடக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதியற்றவர்கள் எல்லாம் உரிமை கொண்டாடக்கூடிய நேரத்தில் தகுதி உள்ள நாம் நம்முடைய தகுதியை வளர்த்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பதாக ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னதாக வந்திருக்கக்கூடிய நபிமார்களும் பல்வேறு விதமான மார்க்க செய்திகளை இவர்களுக்கு எடுத்துரைத்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான நபிமார்களும் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் சோதனை மட்டுமே கண்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய வாழ்விலே ஏராளமான சோதனைகளை அனுபவித்தார்களே, தன்னுடைய மனைவியிற்கு கஷ்டம் ஏற்பட்டது, தன்னுடைய பிள்ளையிற்கு கஷ்டம் ஏற்பட்டது, தனக்கு கஷ்டம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் எப்படி பொறுமை காத்தார்களோ அதே போல பொறுமை காக்காமல் சில நபிகளும் அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் தண்டனை பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். நபிகள் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நமக்கு மட்டும்தான் வரும், நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோன்றதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குறான் என்று நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியே தவறு செய்தாலும், ஒரு நபியே அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறு செய்து விட்டாலும் அவருக்கும் தண்டனை வழங்கி இருக்கின்றான். இதற்கு உதாரணம் என்னவென்றால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்படுகின்றார்கள். அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் அந்த சமுதாயம் மார்க்கத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மார்க்கம் உண்மை கிடையாது என்று உறுதியோடு இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ், இவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, இந்த உண்மை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அவங்களை நீ அழிச்சிடு. ஆக்குவதும் அழிக்குவதும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது, அதை நிர்ணயிக்கக்கூடியதும் அல்லாஹ்விற்குரியது. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நீ அவங்கள மார்க்கத்தை ஏத்துக்கிற, அவங்கள நீ அழிச்சிடு என்று கூறிவிடுகிறார்கள். கூறிவிட்டு அவர்கள் சென்று விட்டு மீண்டும் வந்து பார்க்கிறாங்க, அந்த ஊரானது அந்த மக்கள் அதே போல மாறி அதற்கு தலைக்கு மாறாக மாறி மார்க்கத்தை ஏற்றவர்களாக அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். அப்பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டு அல்லாஹ்விடத்துல கோபப்படுறாங்க, நான் இந்த மக்கள் மார்க்கத்தை ஏத்துக்கலைன்னு இவங்களை அழிக்க சொல்லிட்டு போனா இவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று கோபப்பட்டு அல்லாஹ்வையே சபிக்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், அவர்கள் கடலில் பயணிக்கும் பொழுது அவர்கள் தூக்கி வீசப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றில அவர்களை வைக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களே தவறு செய்தாலும் நபிமார்களுக்கும் தண்டனை வழங்குகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்ப என்ன சொல்றான், நீங்கள் எடுத்துரைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை, ஒரு மக்களுக்கு எடுத்துரைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை, அவரை நேர்வழிப்படுத்துவது என்னுடைய வேலை என்று கூறிவிட்டு அவர்களுக்கு அந்த தண்டனையை வழங்குகின்றான். அப்போ நபிமார்களுக்கே தண்டனைகள் வரக்கூடிய நேரத்தில், சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏராளமான சோதனைகளும் தண்டனைகளும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும்.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம் செய்யக்கூடிய பாவம் எது என்பதை கண்டறிந்து அந்த பாவத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மேலும் எத்தனையோ நபிமார்கள், அவர்களெல்லாம் அவர்களுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு சோதனை கண்டிருக்கின்றார்களோ அதே சோதனைகள் நம் வாழ்வில் வந்தாலும் அவர்களை மனதில் கொண்டவர்களாக, அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டோம் என்ற அடிப்படையில் அவர்களை மனதில் கொண்டு அந்த சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் எனது இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.